சி.வி. சண்முகம், அப்புறம் வேலுமணி எல்லாம் பயங்கரமா கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ராஜ்சத்தியன் பாபு பேசுறாரு. திருப்பி இந்த பழைய பெருச்சாளிகளை தானே நீங்க உள்ள விடணும். அப்போ சி.வி. சண்முகம், வேலுமணி இவங்கெல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களா? வேலுமணி பேரில் உள்ள வழக்கெல்லாம் என்ன ஆகுது? இதுக்கெல்லாம் தாவேக்கா பதில் சொல்ல வேண்டியது வந்துடும். திமுக பதில் சொல்லிட்டு இருந்த காலம் போய் தாவேக்கா பதில் சொல்ல வேண்டியது வந்துடும். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நடந்த முறைகேடுகள், வேலுமணி காலத்தில் பல்பு வாங்கினதுல முறைகேடு எத்தனை வழக்கு இருக்கு நமக்கு தெரிஞ்ச. போன கட்சி ரெய்டு நடத்திய அந்த வழக்குகள். அப்போ தொடர்ந்து வழக்கு நடக்கும். இப்போ நீங்க ஒரு கட்சி 50 சீட்டு இல்லை 30 சீட்டு ஆதரவு தருதுன்னா விலை எதிர்பார்ப்பாங்கல்ல. பொலிட்டிக்கல் பிரைஸ். பொலிட்டிக்கல் பிரைஸ் என்னது டெமோக்ரஸியில்? அமைச்சர் பதவி தானே. அப்போ வேலுமணி என்ன பதவி எதிர்பார்ப்பாரு? சண்முகம் என்ன பதவி எதிர்பார்ப்பாரு? ஒரு அமைச்சர் பதவி. அப்படின்னா நாளைக்கு வழக்கு நடக்கும்போது இந்த அமைச்சர் இந்த வழக்குக்கு வந்தாருன்னு தானே செய்தி வரும். தாவேக்கால அந்த பிரச்சனை இல்லைல்ல. யார் பேர்லையும் வழக்கு கிடையாதுல்ல.